இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஒரு ஸ்டாக்கு எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக டார்கெட் செட் பண்ணலான்ற ஒரு அனாலிசிஸை கற்றுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் மல்டிபிள் ஸ்டாக்ஸ், அதாவது மல்டிபிள் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லி இந்த பேட்டர்ன்ஸ்க்குலாம் நம்ம இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம டார்கெட்டை செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் ட்ரேடிங் வியூவில் ஒரு நார்மலாக ஒரு 10 ஸ்டாக்கை பிக் பண்ணி அதோட டார்கெட்டை வச்சு இதெல்லாம் பார்த்தீங்களா இப்போல்லாம் செட் ஆகிருக்கு, இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லி தர போகிறது கிடையாது. நான் பாஸ்ட் 2 இயர்ஸில் எந்தெந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு காமிச்சு பாருங்கள், இதுதான் வந்து நான் ப்ரீவியஸாக நான் என்ட்ரி எடுக்கும்போது நான் டார்கெட்டை செட் பண்ண டைம். அண்ட் அந்த என்ட்ரி கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த டார்கெட்டை வந்து ஹிட் ஆன பிறகு கரெக்டாக ட்ராப் ஆகிருக்கும். ஸோ எப்படி இந்த டார்கெட்டை வந்து நான் பர்ஃபெக்டாக நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற அனாலிசிஸை வந்து இந்த வீடியோ எண்ணில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்க்கும் சரி, இல்லை நீங்கள் அப்கமிங் டேஸில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்கனாலும் சரி, அதுக்கு வந்து எப்படி டார்கெட்டை வந்து பர்ஃபெக்டாக நீங்களே உங்களோட அனாலிசிஸில் ட்ரா பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்கில் இந்த டார்கெட் வந்து இப்படிலாம் செட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு கெஸ் மெத்தட் நான் சொல்லி தரல. ஸோ ஒரு ப்ரூவன் மெத்தட், இதெல்லாம் இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக நம்ம இப்படி தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரூவன் மெத்தட் ரியலிஸ்டிக்காக நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் டிசைனிங் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பேட்டர்னை செப்டம்பர் 1, 2024 அன்னைக்கு என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் போஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் 3 வீக்ஸில் அதோட டார்கெட் ஹிட் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட், அதாவது 1060 அந்த ரேஞ்சில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து ப்ராஃபிட்டில் இந்த ஸ்டாக்கை நம்ம புக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், அது அப்படியே ஃபால் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை மறுபடியும் வந்து இன்னும் ரீச் கூட பண்ணல. ஸோ இது எப்படி நான் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுன்னா யூஸ் ஃபிப் லெவல். ஸோ இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டர்ஸில் ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் ஜஸ்ட் ஹை ஆஃப் த மார்க்கெட்லேருந்து லோ ஆஃப் த மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். அதாவது உங்கள் பேட்டர்னோட ஹை அண்ட் பேட்டர்னோட லோ. ஸோ லோ வந்து இது அண்ட் ஹை வந்து இது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது 0.618. ஸோ இந்த லெவலை வந்து நம்ம கோல்டன் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 25% வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இதை வந்து நான் ஏன் 0.786க்கு நான் மூவ் பண்ணல அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 0.786 தான் மூவ் பண்ணேன். பட் இந்த ஸ்டாக்கில் நான் ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதோட ரிட்டர்னே எனக்கு ஒரு 25% இருந்துச்சு. அண்ட் அந்த டைம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, மொமெண்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபாலிங் ஸ்டேஜில் தான் போக போகுதுன்றதை என்னால் முன்னாடியே கணிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு லோயஸ்ட் டார்கெட்டில் இந்த ஸ்டாக்கை நான் புக் பண்ணிட்டேன். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபிப் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 0.786 லெவலில் தான் நீங்கள் வந்து டார்கெட்டை செட் பண்ணணும். பட் அக்கார்டிங் டு த மார்க்கெட் வந்து நீங்கள் அந்த லெவலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த டைமில் இந்த 0.6 அந்த லெவல் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதனால நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில். இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்தாலே நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்கில் வந்து டக்குனே குயிக் ப்ராஃபிட் என்னால் எடுக்க முடியும். ஸோ குயிக் ப்ராஃபிட்ன போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் ரிவர்ஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக என்னோட டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும். ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்துச்சு அப்படின்னா உங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள். பட் பிகாஸ் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஃபுல் டார்கெட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ண வச்சு அப்போ நீங்கள் புக் பண்ணும்போது தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்க முடியும். எப்படி அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கப் அண்ட் ஹேண்டில் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ண பிறகு அதோட சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சப்போர்ட் லெவலில் இருந்து அந்த பேட்டர்ன் ஹை வரையும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ட்ராக் எடுத்து பிரேக் அவுட்டுக்கு மேலே வந்து வைங்க. அதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த எஃப்எஸ்எல் கேஸில் இந்த பேட்டர்ன் இந்த டார்கெட்டை தாண்டியும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் அப்படி போகாது. ஸோ எப்பயுமே உங்களோட டார்கெட்டை வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ க்ரீடில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே உங்களோட டார்கெட்டில் வந்து செல் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கப் அண்ட் ஹேண்டில் அண்ட் ரவுண்டிங் பாட்டம் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ்னால், கப் அண்ட் ஹேண்டிலுக்கு வந்து ஹேண்டில் இருக்கும் அண்ட் ரவுண்டிங் பாட்டமுக்கு வந்து ஹேண்டில் இருக்காது. ஸோ அந்த 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னுக்கும் நம்ம டார்கெட் இப்படி தான் செட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும், இந்த சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணுன்ட்டு. ஸோ உங்களுக்கும் நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட டேட்டா வரும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டே நான் எப்படி டார்கெட்டை செட் பண்ணேன்ற ஒரு லைவ் அனாலிசிஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தேர்ட் நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெட்ஜ். ஸோ ஃபாலிங் வெட்ஜ்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபால் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அந்த டைமில் நம்ம டார்கெட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற டேட்டா வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷில்பமெட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் சேனலில் போயிட்டு ஷில்பமெட்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த சார்ட் வரும். அந்த சார்ட்டை பார்த்துட்டே நீங்கள் வந்து இப்போ அனாலிசிஸை பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டாக் ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் கொடுத்துச்சு அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் நான் எப்படி செட் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்கும். ஸோ அந்த ஹையில் இருந்து தான் ஃபால் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் அந்த ஹைக்கு தான் மார்க்கெட் வந்து போகும். அதாவது மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் அக்குமுலேஷன் நடக்கும், மறுபடியும் மேலே போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் படி நான் மார்க்கெட்டோட ஹை லெவலில் என்னோட டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷில்பமெட் கேஸில் வந்து மார்க்கெட் அதையும் தாண்டி போயிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட டார்கெட் எவ்வளோ தான் ஹையாக இருந்தாலும் மார்க்கெட்டோட ஹை எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு வந்து உங்கள் ப்ரீவியஸ் ஹையை வந்து டார்கெட்டாக செட் பண்ணுறது தான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்கள் செட் பண்ணலாம், பட் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் டைம் ரொம்பவே அதிகமாகும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நீங்கள் ஃபெயில் கூட ஆகுங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ஹையில் வந்து உங்களோட டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸில் நான் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி சினாரியோ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நடக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் பயந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. பட் அந்த டைம் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல. பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக்ஸையுமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன், பட் நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு RECL எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக ஜூன் 2024 இந்த டைமில் மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. அந்த டைம் RECL TDயும் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. பட் அந்த டைமில் நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் ஏரியா. ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். பிகாஸ் ப்ரீவியஸாகவே RECL TD வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு அண்ட் அதோட ஃபண்டமெண்டல் டேட்டாவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம் அண்ட் அந்த ஸ்டாக்கில் வந்து 20% கிட்ட ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் லெவலை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களோட டார்கெட். ஸோ ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் பயந்துட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் செல் பண்ணுறாங்க. அந்த டைம் ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. பட் கிராஷ் ஆகும்போது நிறைய ஸ்டாக் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். அந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணாமல் நம்ம பை பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசன்ட் கிராஷில், அதாவது நம்ம பட்ஜெட் கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா BSE அண்ட் CDSL இந்த 2 ஸ்டாக்கும் பயங்கரமாக ஃபாலாக இருந்துச்சு. என்னோட ப்ரீவியஸ் ரீலில், அதாவது இதுக்கு ஒரு 3 ரீல்ஸ்க்கு முன்னாடி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இந்த 3 ஸ்டாக் வந்து ரைஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த 3 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ BSE ஸ்டாக்கில் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல, பிகாஸ் அது இன்னும் ஒரு 2% ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் ஸ்டாக் நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு. IT செக்டர்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபண்டமெண்டல் டேட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட சப்போர்ட் லெவலில் ரீச் ஆன பிறகு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் மோர் தென் 100-200% இந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கோட நேமை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா Bullish Pennant. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம எப்படி டார்கெட் செட் பண்ணோம்னா அந்த பேட்டர்னோட லோ லெவல்லேருந்து அந்த பேட்டர்னோட ஹை லெவல். ஸோ புரியாதுன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு அந்த பேட்டர்னோட ப்ரீவியஸ் லோவில் இருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா அதை எடுத்து ஆஃப்டர் த பிரேக் அவுட் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், உங்களோட டார்கெட்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது வந்து Indiacem. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜூன் 30, 2024 அன்றைக்கி நான் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் இந்த ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஸ்டாக்கில் வந்து ஈஸியாகவே ப்ராஃபிட் மேக் பண்ணோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள் வச்சு இந்த பேட்டர்ன்ஸ்க்குலாம் இப்போல்லாம் நம்ம டார்கெட்டை செட் பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸே போதும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக டார்கெட்டை செட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் கூட இல்லை, எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் வந்து இந்த மெத்தடை வச்சு நீங்கள் டார்கெட்டை வந்து செட் பண்ண முடியும். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நான் அந்த ஸ்டாக் நேமை ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது வந்து விப்ரோ. ஸோ இந்த ஸ்டாக் பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டேட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள்
ஃபாலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போ இது ரைஸ் ஆகும்னு தெரியலை, பிகாஸ் ப்ரீவியஸாகவே இது ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டுலாம் ரைஸ் ஆகலை. திடீர்னு ரைஸ் ஆனது தான் அதுக்கப்புறம் ஒரு 150% ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதோட ஹை லெவலில் ரீச் பண்ணாலே ஒரு 50%, பட் இது இன்னும் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் அதோட சப்போர்ட் ஜோன் இன்னும் கொஞ்சம் 5 to 10% கீழே தான் இருக்குது. அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 60-70% வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ கீப் இட் இன் யுவர் வாட்ச் லிஸ்ட். நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டே பை டே நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.